இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் மும்பை வர்சஸ் ஜிடியோட ஐபிஎல் மேட்ச் டீம் எப்படி இருக்குது, யார் வின் பண்ண அதிக பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது, டாஸ் யார் வின் பண்ணுவா, சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின் கேம். வின் பண்ணுறவங்க குவாலிஃபயர் கன்ஃபார்ம் ஆவாங்க, டாப் 2 பொசிஷனுக்கு போட்டி போடலாம். ஸோ அட்வான்டேஜ் பார்க்கும்போது மும்பைக்கு நிறையா இருக்குது, ஏன்னா வான்கடையில் வச்சு நடக்கு. ஸோ கிரவுண்ட் வந்து வான்கடை, மும்பை ஃபேவரட் கிரவுண்டு, ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ பேட்டிங் வந்து நல்லாயிருக்கும், ஸ்பின்னு போட்டாலும் அடிக்கலாம், ஃபாஸ்ட்டுமே அடிக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரு நியூ பாலில் விக்கெட் டேக்கிங் இருக்கும், ஆனால் பேட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 ஓவர் தான் நல்லா போட அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 178 கொடுத்துருக்காங்க, நம்ம 190 கொடுக்கலாம், ஏன்னா அந்த பிச்சு வந்து அவ்வளோ ரன் போக அதிகமான வாய்ப்பு இருக்குது. டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எம்ஐ வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது எம்ஐக்கு 51%, ஜிடிக்கு 49% இருக்காங்க. ஸோ ரெண்டு டீம்கிட்டே பவுலிங்கு நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, பேட்டிங்குமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மும்பை நல்லா ஃபார்முக்கு வந்துட்டுருக்காங்க. ஜிடியில் டாப் ஆர்டரில் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் வேகமாக பவர் பிளேயிலே எடுத்துட்டாங்கன்னா ஜிடி கொலாப்ஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நேற்று நீங்கள் டெல்லி மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சோட்டா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருப்பாங்க. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கல. ஓகே, அது மேட்ச் மலையாளம் நின்றுட்டு இன்றைக்கான மேட்சோட கிவ்வே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரின்னோட லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணி உங்கள் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ரூல் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். கிவ்வேல வின் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவோம், 100 rupees. மஸ்ட்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜிஎல் டீம் அணுகுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மும்பை பொறுத்த வரைக்கும் சேம் டீமோடு வருவாங்க. ரோஹித் சர்மா வந்து இம்பேக்டாக வருவார், ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பேட்டிங் ஆடுவார். கரண் சர்மா இம்பேக்டாக வருவார். ஸோ சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ஜிடியில் வந்து இஷாந்த் சர்மா இம்பேக்டாக வந்து ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மிச்சபடி சேம் பிளேயர்ஸாக இருப்பாங்க, ஏன்னா மஸ்ட்டு கேம்னாலும் மெயின் பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க, சேஞ்சஸ் ரொம்ப பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி குட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மும்பை பார்த்தோம்னா ரிக்கல்டன் நல்லா ஸ்டார்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும். பட் ஆனால் விக்கெட் வந்து அவர் கொஞ்சம் 2 ஓவர் 3 ஓவர்லேயே ஒரு 20 ரன் ப்ளஸ் அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவுட்டாகவும் சான்ஸ் இருக்குது, இல்லை பார்த்து ஆடிட்டார்னா ஆடிடுவார். ரோஹித்துக்கு வந்து நீங்கள் அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லைனா ஃப்ளாப் ஆயிடுவார். ஏன்னா அவர் வந்து சிராஜ் ஓவரில் அடிக்கடி அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் அவர் விக்கெட் எடுத்தால் உண்டு. ஸோ வேறு யாரும் பவுலிங் போடும்போதும் விக்கெட் உள்ள அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நல்லா பேட்டிங் ஆடார்னா அடிக்க. ஸோ அவர் வந்து ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க, ஒரு விசி சான்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவருக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி மஸ்ட்னாக்கு ஆடுவார், கண்டிப்பாக அவர் கேப்டன் சான்ஸ் கொடுக்கலாம். சூரியகுமார் இல்லைனா ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக், இவங்க 3 பேர்த்தில் 2 பேர் சிறப்பாக பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் ஆர்டர் வில்ஜாக் ஃபஸ்ட் வந்தார்னா அவரும் ஆடிடுவார், ஹர்திக் வந்தாலும் ஆடிடுவார். ஸோ இவங்க வந்து நீங்கள் கரெக்டாக டீமில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பவுலரை பொறுத்த வரைக்கும் பும்ரா போல்டும் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி தீபக் சகர் வந்து சிறப்பாக இடையில வந்து பவுலிங் போட்டுருவார். கரண் சர்மாவும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்சியலாக விக்கெட் உள்ளேயும் சான்ஸ் இருக்குது. தீபக் சகர் வந்து சாய் சுதர்சனையும் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லைனா கில்லையும் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. கில்லுக்கும் போல்டுக்குமே ரெக்கார்டு எடுத்து போகாமல் நிறைய தடவை இன்சியலாக அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க டீமில் டாப் ஆர்டரில் ஒருத்தர் 2 பேரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போடலாம். ஒரு 3 டீம் போட்டால் ஒரே டீமில் 2 பேர்த்தையும் இன்னொரு இதில் ஒவ்வொருத்தரை விட்டு போகலாம். அதே மாதிரி அவங்க டீமில் குட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஜிடியை பொறுத்த வரைக்கும் பட்லர் நின்று ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்சியலாக விக்கெட் போகணும்னா பட்லர் நின்று ஆடுவார். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார். சாய் சுதர்சனும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பெருசாக போக மாட்டார்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார். சாய் இல்லைனா கில், இவங்க 2 விதத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தரை கொண்டு போகலாம். நின்று ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டன் விசினாலும் கொடுத்துக்கோங்க. வாஷிங்டன் இன்றைக்கி ஒரு மஸ்ட்டு பிக்காக இருக்கும், லோவஸ்ட் பிக்கு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இன்சியலாக ரன் அடிப்பார். வாஷிங்டன் சுந்தர்
இல்லைன்னா ஷாருக் கான். இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் நல்லா நாக் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெரால்ட் க்ரௌட்ஸி இவர் வந்து இன்றைக்கி இன்ஷியலாக விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. நியூ பால் ஃபஸ்ட்டு போட்டார்னா ரோஹித் விக்கெட்டை இவர் எடுப்பார், இல்லைனா சிராஜ் பிரதீஷ் 3 யாராவது ஒருத்தர் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ரஷீத் கான் இன்றைக்கி பவுலிங் 4 ஓவர் போடும்போது 2 விக்கெட் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ரன்னு 30 ரன் கிட்ட கொடுப்பாரு. ஸோ ரெக்கார்டு படி அவர் நிறையா ரன்னு கொடுத்தா விக்கெட் எடுக்கார். ஸோ 30 ரன்னு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பார்த்தாலே ஆவரேஜாக பவுலிங் போட அதிகமாக இருக்குது. சாய் விக்கெட் எடுப்பார், சாய் பவுலிங் போட்டால். ஸோ அதனால் கொஞ்சம் அவரை மட்டும் பார்த்து ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்த வரைக்குமே கில்லு ரோஹித்தையும் கொடுத்துருக்கேன். என்னென்னா இவங்க 2 பேரும் அடித்தா பயங்கரமாக அடிப்பாங்க, இல்லைனா 0 ரன்லேயே அவுட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கில் வந்து போல்டு ஓவரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மா சிராஜ் 3 ஓவர்லேயும் அவுட், கிரால்சி பிரதீஷ் ஓவரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட் பண்ணி டீமை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஷாருக் கான் இல்லைனா ராகுல் திவாட்டியா இன்றைக்கி வந்து பேட்டிங் வரும்போது நல்ல நாக் ஆட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை கொஞ்சம் பிக் பண்ணிக்கோங்க. சிராஜ், தீபக், கரண் சர்மா. ஸோ சொன்ன பிளேயர்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணி போடுங்க, நல்ல டீம் அமையும். கேப்டன் சான்ஸ் வந்து சாய் சுதர்சன், பட்லர், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ஜெரால்ட் க்ரௌட்ஸி கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது, ரிஸ்கி பிக்கு வேணும், ஒரு ரிஸ்கி கேப்டன் சான்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய பெஸ்ட்டு 11 டீம்ஸ் பார்க்கும்போது நான் வந்து 2 ஓப்பனரையுமே ட்ராப் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஓப்பனர் அனதர் சைடு எடுத்திருக்கேன். கில்லையும் ரோஹித்தையுமே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஷியலாக 30 ரன் அடித்தாலுமே ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டீம் ரொட்டேட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு 4 டீம் க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணாமல் அவங்கள நான் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கிடுவேன். இது வந்து ஒரு சேஃபஸ்ட் டீமு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதே டீமில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் ரிக்கில்டன், பட்லர், சாய் சுதர்சன், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, வில்ஜாக், வாஷிங்டன், பும்ரா, பிரதீர்கன், போல்டு. ஸோ நான் சொன்னவங்கள வச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 பேர் ஒவ்வொரு டீமில் சேஞ்ச் பண்ணி போடும்போது இன்னும் பெட்டராக சூப்பரான டீம் வரும். கேப்டன் சான்ஸும் ரொட்டேட் பண்ணி வரும். இல்லை உங்களுக்கு என்னோடய டீம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு டீம் ப்ரைவேட் அனால் சென்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.